திரு ரவி அவர்கள்ட்ட தொடங்குறேன். சார் வணக்கம். இந்த முதல்ல இதை பற்றின ஒரு புரிதல் நம்ம கொடுத்துடலாம் சார். இந்த மாதிரியான இந்த என்னென்ன வகையான பாதுகாப்புகள் தலைவர்களுக்கு அல்லது பிரபலங்களுக்கு ப்ராமினன்ட் ஃபேஸுக்கு கொடுக்கப்படுது, என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்ற ஒரு புரிதலை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் விவாதத்தாகவும் நான் எடுத்து போக விரும்புகிறேன் சார். சரி, மொத்தம் 6 வகையான பாதுகாப்பு இருக்கு நம்முடைய நாட்டில். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஜின்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அது வந்து இந்தியாவில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்பு. அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 2019க்கு முன்னாடி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலி மெம்பர்லாம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பர்சன் தான் எஸ்பிஜியினுடைய ப்ரொடெக்டி. அதற்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு எதுனா Z+ கேட்டகரி. இந்தியாவில் மொத்தம் 51 பேருக்கு இந்த Z+ இருக்கு. அவர் மிஸ்டர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், ஈவன் நடிகர் சல்மான் கான், மாயாவதி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இது போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு Z+ கேட்டகரி. இந்த Z+ கேட்டகரியில ஒரு 5 புல்லட் ப்ரூஃப் கார்ஸ் இருக்கும். கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு 11 பேர் இருப்பாங்க. இந்த Z+க்கு வந்து மொத்தம் 55 நபர், 55% போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மாசம் பாத்தீங்கன்னா ரஃப் எஸ்டிமேட் மாசத்துக்கு 35 லட்சம் ரூபாய். அதே சமயத்துல எஸ்பிஜி செக்யூரிட்டி வருஷத்துக்கு தான் கணக்கு போடுறாங்க. ரீசன்ட் பட்ஜெட்ல 528 கோடி பிரைம் மினிஸ்டருடைய எஸ்பிஜிக்காக கொடுத்திருக்காங்க. இந்த அதுக்கு அடுத்து வந்து Z ஸ்கேல், அதுக்கு அடுத்து வந்து Y+, அடுத்து Y, கடைசியா வர்றது X சொல்லுவாங்க. இந்த Y ஸ்கேல் தான் இவருக்கு கொடுத்திருக்காங்க. மொத்தம் 8 பேர் வந்து பந்தோபஸ்த் டியூட்டில இருப்பாங்க. 2 PSO இருப்பாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ். அவங்க வந்து 8 மணி நேரம் ஷிப்ட்ல இருக்கலாம் அல்லது 6 மணி நேரம் ஷிப்ட்ல கூட இருப்பாங்க. கார்டு போட்டிருப்பாங்க 1+4, ஒரு கார்டு கமாண்டர், ஒரு 4 போலீஸ் பர்சனல் துப்பாக்கி வச்சிட்டு இருக்க போலீஸ்கார் இருப்பாங்க. PSO பொறுத்தல ஒரு பிஸ்டல் 9mm பிஸ்டல் வச்சிருப்பாங்க. இது வந்து as per the yellow book அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் செக்யூரிட்டிங்கிறது there is a secret book, வந்து yellow book. அந்த yellow book கோர்ட்டுக்கு கூட நாங்க காமிக்க கூடாது. அந்த புக்கினுடைய அறிவுரைப்படி தான் இந்த பந்தோபஸ்த் வழங்கப்படும். இப்போ இவருக்கு கொடுத்திருக்கிறது Y ஸ்கேல். இந்த Y ஸ்கேல் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குதா அப்படிங்கிற ஸ்கேல் இருக்கு. அந்த அளவுகோலை வச்சுட்டு தான் டிசைட் பண்றது. இவருக்கு வந்து Y ஸ்கேல் கொடுக்கலாம், இவருக்கு வந்து Z ஸ்கேல் கொடுக்கலாம், Y+ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்டேட்டை பொறுத்தவரை ஸ்டேட் லெவல் செக்யூரிட்டி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கமிட்டி சீஃப் செக்ரட்டரி, சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, இவங்களுடைய கமிட்டி வந்து த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணிட்டு இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து உள்துறை அமைச்சகம், மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, IB இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய ரிப்போர்ட் படி விஜய் அவர்களுக்கு வந்து செக்யூரிட்டி த்ரெட் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஸ்கேல் கொடுத்திருக்கலாம். பொதுவா இப்ப ஒருத்தருக்கு எனக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அல்லது அரசுகள் தான் இதை தீர்மானிக்குமா, அல்லது உளவுத்துறைகள் தீர்மானிக்குமா, மாநில உளவுத்துறையோ மத்திய உளவுத்துறையோ பார்த்து தீர்மானிக்குமா? இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து சம்பந்தப்பட்ட நபரே வந்து கோரிக்கை விடுக்கலாம். ஒரு இது மாதிரி எனக்கு வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு த்ரெட் பெர்செப்ஷன் த்ரெட் இருக்கு, அதனால எனக்கு வந்து பந்தோபஸ்த் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த லெட்டரை வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடியது இந்த செக்யூரிட்டி கமிட்டி. இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு சிஎம் நினைச்சாலோ அல்லது யார் நினைச்சாலோ கொடுக்க முடியாது. இந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணனா தான் இந்த குறிப்பிடும்படியாக இன்டெலிஜென்ஸ் வந்து இதை அசஸ் பண்ணுவாங்க. உளவுத்துறை இவருக்கு உண்மையிலேயே வந்து த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கொடுக்க முடியும். நீங்க வெறும் லெட்டர் மட்டும் வச்சிட்டு ஓகே, கமிட்டிக்கு தான் அதிகாரம் என்றாலும் கூட கமிட்டி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இங்க மாநில முதலமைச்சரோ என்ன நினைக்கிறாருங்கிறத கன்சிடர் பண்ணாமலா கொடுப்பாங்கன்றீங்க? அது வந்து இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது யாராக இருந்தாலும் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணணும். இது வந்து இதுல பாலிடிக்ஸே கிடையாது. வந்து சிஎம் வந்து கொடுத்தா தப்பா நினைப்பாரு, அந்த மாதிரி எல்லாம் எண்ணமே கிடையாது.
அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக போகும். அதனால எல்லாத்துக்குமே கெட்ட பெயர். அதனால கண்டிப்பா அந்த கமிட்டி சொல்லுச்சுன்னா அது கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்ப இதுல இந்த கமிட்டி உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த கமிட்டி பரிந்துரைத்திருக்கிறது, அதன் அடிப்படையில் திரு விஜய்க்கு வந்திருக்கிறது அப்படின்னா அவருக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படின்ற புரிதலுக்கு வர வேண்டியிருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? கண்டிப்பா இது வந்து செக்யூரிட்டி பெர்செப்ஷன்ல போட்ட பந்தோபஸ்து. இன்னொரு பந்தோபஸ்து இருக்கு, அது வந்து ஸ்டேட்டஸ் ஓரியன்டட் பந்தோபஸ்து சொல்லுவாங்க. உதாரணமா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் இப்ப வந்து ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, அவரு அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுக்கிற பாதுகாப்பு வந்து ஸ்டேட்டஸ் ஓரியன்டட். அவங்களுக்கு வந்து எந்த விதமான த்ரெட் இருக்காது. இருந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற முறைப்படி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு வந்து ஸ்டேட்டஸ் ஓரியன்டட் பாதுகாப்பே கிடையாது. அவர்கள் வந்து உயிருக்கு அல்லது அவருடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்டின் காரணமாகத்தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். பொன்ராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரங்களை? இது வந்து அவர் ரவி சார் வந்து தெளிவாக சொன்னார் எத்தனை செக்யூரிட்டி கவர் இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஒய் பிரிவு கொடுத்தது என்னுடைய த்ரெட் பர்செப்ஷனை அனலைஸ் பண்ணது யாருன்னு தெரியல. ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஐபியா இருக்கலான்னு அவர் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துச்சா அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் ஐபியும் ராவும் டிசைட் பண்ணி இந்த த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு இவருக்கு என்ற முடிவு எடுத்து அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று சொல்லணும், இல்லைன்னா விஜய் சைட்லேருந்து சொல்லணும், இல்லைன்னா வந்து ஹோம் மினிஸ்டர் சொன்னால் தான் தெரியும். அது சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓகே, ஆமாம். அப்போ இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பவன் கல்யாணுக்கு கொடுத்தாங்களா? கிடைக்கல. விஜயகாந்துக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. கமலஹாசனுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஆல் 3 ஆர்ம்டு சீஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ். சார் சொன்னது மாதிரி ஸ்டேட்டஸ் ரெண்டு விதமா சொல்லுறாரு. ஒன்னு செக்யூரிட்டி த்ரெட், இன்னொன்னு ஸ்டேட்டஸா இருக்கலாம். பெர்செப்ஷன் வேணும்ல. ஓகே, இப்போ நீங்க இன்னொன்னு தனிநபர்களும் கேட்டு அப்ளை பண்ணலாம், அது கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுக்கணும். அந்த பெட்டிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவால்வேட் பண்ணணும். அதுல மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்க வேலிடேட் பண்ணி அப்புறம் கமிட்டி கூடி அலாட் பண்ணணும். இதுதான் கணக்கு. இப்போ ஒய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 12 லட்ச ரூபா செலவு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து நீங்க Z+ கொடுத்தா 33 ஆர்ம்டு பெர்சனல்ஸும் கமாண்டோஸ் ஒரு 10 கமாண்டோஸும் கிட்டத்தட்ட 55 பேர் வர்றாங்க. அதுக்கு 36 லட்ச ரூபா செலவு. அதுக்கு இசட் செக்யூரிட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 22 பேர், ஆர்ம்டு பெர்சனல் ஒரு 8 பேர். அப்போ அதுக்கு ஒரு 16 லட்ச ரூபா செலவு. ஒய் ப்ளஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 15 லட்ச ரூபா செலவு. ஒய்க்கு வந்து 12 லட்ச ரூபா செலவு மாதம். இத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவை இன்கர் பண்ணுது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ப்ரோட்டோகால். இப்போ விஜய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா விஜய்க்கு வந்து என்ன செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது? அவர் போகும்போது யாராவது கத்தியை தூக்கி வீசுனாங்களா? இல்லை அவர் யாரையாவது அவர் பேசி அவர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது தீவிரவாதிகள் இருக்காங்களா? யாராவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்களா? அவர் குடும்பத்துக்கு ஏதாவது த்ரெட் வந்ததா? இல்லை அவர் பயணப்படும் பொழுதும் அவரை வந்து தாக்குதலுக்கு உள்ளானாரா? இல்லை அவர் பேசுனதுனால அவர் தலைக்கு விளை வைத்தார்களா? இப்போ உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். 1 கோடி அவர் தலையை கொண்டு வருவதற்கு 1 கோடி பரிசு அறிவித்தாங்க வடநாட்டு சாமியார்கள். அப்படிப்பட்ட ஒரு த்ரெட் வந்து இவருக்கு இருந்ததா? அப்போ த்ரெட் பர்செப்ஷனை யார் எவாலுவேட் பண்ணுறாங்க? இதுவரைக்கும் பிஜேபி தலைவர்களுக்கு கொடுத்த த்ரெட் பர்செப்ஷன் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போசிஷன் லீடர்ஸுக்கு அப்போசிஷனில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்துருக்காங்க, ராகுல் காந்தி கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கு கொடுத்துருக்காங்க? ராகுல் காந்திக்கும் வேற ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டு வேற ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. அது அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து குறைக்கப்பட்டது. எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் இருந்தவர் இன்னைக்கு Z+ல கொண்டாந்துருக்காங்க. நவீன் பட்நாயக்கு கொடுத்தாங்க. நவீன் பட்நாயக் சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து இறங்கின உடனே அதை வந்து அவரை வந்து ஒய்+க்கு மாத்திட்டாங்க.
இசட் கேட்டகரி கூட கிடையாது. ஓகே. ஸோ இது மாதிரி மகாராஷ்டிராவில் என்சிபி லீடர் ஒருத்தர் கொடுத்தாங்க, சித்திக்னு ஒருத்தர் கொடுத்தாங்க, அவர் ஆல்ரெடி அசாசினேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பண்ணான்றதுக்காக அவருக்கு கொடுத்தாங்க. ஈவன் ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து ஒரு வட்டம் ரயில்வேல போகிறப்ப கத்தியை வச்சு எரிஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ், ஸ்டேட் போலீஸ் பாதுகாப்பு. பவன் கல்யாணுக்கு அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்ப கொடுக்கப்பட்டது திரும்ப பெறப்பட்டது. பவன் கல்யாணுக்கு ஸ்டேட் போலீஸினுடைய பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப திரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறோம், அப்ப நாங்க கட்சி வித்தியாசங்களை பார்க்க மத்திய அரசு அது இசட்டா, இசட் பிளஸா, ஒய்யா, ஒய் பிளஸா, ஒய் செக்யூரிட்டி யாரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஒய் பிளஸ் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரை விட அதிகமா அண்ணாமலைக்கு எப்படி கொடுத்தாங்க இசட் பிளஸ், இசட்டு? இப்ப அது வந்து செக்யூரிட்டி த்ரெட்டை பொறுத்து இருக்காங்க சார். யாருக்கு என்ன அளவிலான சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அல்லது அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அப்படின்னு பார்க்கப்படாது. அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் அந்த த்ரெட் இருக்கா?